நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணலை அப்படின்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட பீட்டா டெஸ்டருக்கு மட்டும்தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்டா டெஸ்டர் ஆகுறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்போட அஃபிஷியல் அப்ளிகேஷன் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பீட்டா டெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து யூஆர் ஏ பீட்டா டெஸ்டர் ஃபார் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். அப்படி வரல அப்படின்னா கீழே போனீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி பீட்டா டெஸ்டராக இருக்கிறதுனால லீவுன்னு கேட்குது. ஸோ நான் அந்த லீவ் கொடுக்குறேன். கொடுத்த பின்னாடி ரீஜாயின் கேட்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஐ எம் இன் அப்படின்னு கேட்கும். ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பீட்டா டெஸ்ட்டாக வந்து மாறிடுவீங்க. மாறின பின்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணி முடித்ததும் உங்களுக்கான இந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து நம்ம ஒரு இமேஜ் அனுப்பும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து 1 by 1 தான் வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது வந்து வாட்ஸ்அப்போட பீட்டா டெஸ்டர் கிடையாது, இது ஒரு நார்மல் அப்ளிகேஷன். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நான் இப்படி வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஸோ இப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கும்போது இப்படி நம்மளுக்கு வந்து முன்னாடி ரிசீவ் பண்ணும்போது இதே போல் தான் 1 by 1 தான் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகும். பட் இப்போ உள்ளதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய இமேஜஸ் போல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட் ஷேப்பில் ஒரே இதாக வந்து இந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ +6 அப்படின்னு. ஸோ இது நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க இதே போல் ஒரு அப்டேட்டை. இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா கூட ஒரு பிடிஎஃப் ஃபைல் போல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வாட்ஸ்அப்பில் வந்துருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட்டு. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த அப்டேட் பற்றின உங்கள் கருத்து எல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் புது அப்டேட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து 17,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 17,000 பேருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் நான் ஒரு என்ன வீடியோ போட்டாலும் 100 பேர் 150 பேர் வந்து பார்க்குறீங்க. ஸோ அந்த 150 பேருக்கும் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். லைக் பண்ணுற எல்லாருக்கும், டிஸ்லைக் பண்ணுற எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். டிஸ்லைக் பண்ணுறவங்க மட்டும் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் வந்தால் தான் நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் வந்து திருத்திக்க முடியும். ஸோ ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா நீங்கள் வெறும் டிஸ்லைக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா என்னோட கண்டென்ட்டில் தப்பா, இல்லைனா வீடியோவில் தப்பா, இல்லை வேறு எதுலேயும் தப்பா அப்படிங்கிறது வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டிஸ்லைக் பண்ணுற எல்லாருமே வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் எதிர்பார்க்கலாம், அடுத்து வரக்கூடிய என்னோடய வீடியோலையும் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த அப்டேட்டை உங்களுக்கு சொல்கிறதுக்காக மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் பண்ணுறவங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.